கைஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க் அவர்கள் ட்விட்டரை வாங்கும் போது அவரை மொத்த ஆன்லைன் கம்யூனிட்டியை ட்ரால் செஞ்சுட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல ட்விட்டர் பெருசா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிலாம் இல்ல. அத ஒருத்தர் $43 பில்லியன் கொடுத்து வாங்க தயாரா இருக்காருன்னு தெரியும் போது எலான் மஸ்கோட மிகப்பெரிய ஸ்டூபிடஸ்ட் டிசிஷனா அதை பார்த்தாங்க. ஏன்னா தலைவர் கிட்ட ஒன்னும் பிசினஸ் ஐடியாஸ் இல்லாம இல்ல. அந்த சமயத்துல ஆல்ரெடி அவரோட டெஸ்லா டாப்ல இருந்துச்சு, ஸ்பேஸ் எக்ஸ் வச்சிருந்தாரு. இது தவிர ஸ்டார் லிங்க், நியூரா லிங்க்னு எக்கச்சக்க புது ப்ராஜெக்ட்ஸ், இது வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்காத ஐடியாஸை விலை கொடுத்து உருவாக்கிட்டு இருந்தாரு. சோ ட்விட்டர்ன்றது ஒரு சோஷியல் மீடியா தான். இந்த கான்செப்ட் ஆல்ரெடி 15-20 வருஷமா இருக்கு. அண்ட் அதுல ட்விட்டரும் டாப் பிளேயர்லாம் இல்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை $43 பில்லியன் கொடுத்து ஏன் வாங்கணும்ன்றதுதான் பல பேரோட கேள்வி. $43 பில்லியன் எவ்வளவு தெரியுமாங்க காசு? $1 பில்லியன் அப்ராக்சிமேட்டா 8000 கோடி. அப்படின்னா 3,44,000 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனி அவர் வாங்க ரெடியா இருக்காரு. அதுவும் அந்த கம்பெனி அவர் வாங்கறதுக்கு போட்ட ஸ்டண்ட் எல்லாம் இருக்கு. அது இன்னும் அவரை வெறித்தனமா மீடியால காட்டுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அந்த சமயத்துல எலான் மஸ்க் கிட்ட ட்விட்டரோட அதிகப்படியான ஷேர்ஸ் இருந்துச்சு. சோ ட்விட்டரை மொத்தமா அவரோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க அவர் என்ன பண்றாரு, மத்த பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் விலை பேச ஆரம்பிக்கிறாரு. if they are not ready to give their shares னா என்ன பண்றாருன்னா, என் கிட்ட இருக்க ட்விட்டரோட மொத்த ஷேர்ஸையும் வித்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ட்விட்டர் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதுல இருந்து எலான் மஸ்க் அவரோட மொத்த ஷேர்ஸையும் வித்துட்டாரு, மொத்தமா வெளியே வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும், அந்த கம்பெனியோட வேல்யூ இன்னும் கம்மி ஆகும். அந்த கம்பெனியோட வேல்யூ கம்மி ஆச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூவும் கம்மி ஆகும். சோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேற வழியே இல்ல எலான் மஸ்க் கிட்ட அவங்களோட ஷேர்ஸை விக்கிறத தவிர. இந்த மிரட்டல்கள்ல சில பிரச்சனைகள் வந்து பஞ்சாயத்தாயி எலான் மஸ்க் என்ன பண்றாரு, அவரோட சில ஷேர்ஸை விற்க ஆரம்பிக்கிறாரு. மொத்த ஷேர்ஸ் இல்ல, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை விற்க ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்ச உடனே நார்மல் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பயந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்விட்டரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ட்விட்டரோட ஷேர்ஸை பயங்கர வேகமா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட வேல்யூ மிக வேகமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேற வாய்ப்பே கிடையாது அந்த கம்பெனியை எலான் மஸ்க் கிட்ட ஒப்படைக்கிறத தவிர. சோ எலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆளு, ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லாலாம் வச்சிருக்க ஒரு ஆளு எதுக்கு இப்படி லோக்கலா இறங்கி அடிச்சு புடிச்சு அவ்வளவு காசு கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கணும்ன்றதுதான் பல பேரோட கேள்வியா இருந்துச்சு. அதுவும் லாஸ் மேக்கிங் கம்பெனியை வாங்கணும்ன்றதுதான் பல பேரோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா அந்த கேள்விக்கான பதில் இப்ப கிடைக்கும் போது அந்த பதில் பல பேரை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த பதிலை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அப்படி என்னடா பெரிய பயமுறுத்துற பதில்னு கேட்டீங்கன்னா, அந்த பதிலை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறேன். இந்த பதிலே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். we don't have any evidences, but இந்த தியரியை பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். யூசுவலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்க என்னென்னலாம் பண்ணோம், அந்த காலத்துல இருந்த மீடியாஸ் மூலமா ப்ரொமோஷனை தேடிக்க ட்ரை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுப்பாங்க, பிரிண்ட் மீடியாஸ் அவங்கள பத்தி பேசும். இதற்கு நடுவுல பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில மீடியாஸ், சில டிவி சேனல்ஸ் ஆர் சில நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு கட்சி சார்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த மீடியாக்கு நல்லா ஃபண்ட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த நியூஸ் பேப்பர் ஆர் நியூஸ் சேனல் ஆர் டிவி சேனல் எப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆதரவான நியூஸஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணும், எதிரான எந்த நியூஸஸையும் ரிலீஸ் பண்ணாது. இதை தாண்டி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஒன்னு இருக்கும்ல, அந்த ஆப்போசிட் பார்ட்டி செய்யற தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவாங்க. ஒரு கட்டத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட நிறைய பணம் வரும்போது அந்த பார்ட்டிஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு இன்னொரு மீடியா கிட்ட போய் காசு கொடுத்துட்டு அவனுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு, ஏன்னா வேற யாருன்னா வந்து ஃபண்ட் பண்ணா ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமா அவன் பேசுறான், எங்க ரெண்டு பேரோட மோதலை வச்சு அவன் ரேட்டை ஏத்திக்கிட்டே இருக்கான். அதனால அதுக்கு பதிலா நாமளே ஒரு மீடியா சேனல் ஆரம்பிப்போமே, டிவி சேனல் ஆரம்பிப்போம், நியூஸ் பேப்பர் ஆரம்பிப்போம், அதுல நம்ம கட்சி சார்ந்த நல்ல செய்திகளை மட்டும் போடுவோம், எதிர்கட்சிகள் ஏதாவது தவறு செஞ்சா அதை அதிகமா சுட்டி காட்டுவோம் அப்படின்னு மீடியாஸையே பை பண்ண ஆரம்பிச்சாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதுவுமே நான் நம்ம ஊரை பத்தி பேசலப்பா, எல்லாமே வெளிநாட்டுல நடக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிதான் காலங்காலமா மக்களை ட்ரெடிஷனல் மீடியா மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப இருக்க அடுத்த ஜெனரேஷன் எங்க இருக்கு, டிவில இருக்கா இல்ல நியூஸ் பேப்பர்ல இருக்கா? 90s கிட்ஸ்ல இருந்து ஜென் ஆல்பா வரைக்கும் புழங்குற ஒரே இடம் சோஷியல் மீடியா தான். சோ அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, யூடியூபர்ஸ் கிட்ட போய் மறுபடியும் அவங்களோட பார்ட்டியை ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கட்சியோட சித்தாந்தத்தை ஆர் ஒரு கட்சி சார்ந்த நல்ல செய்திகளை மட்டும் பரப்புற யூடியூபர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல ஆஸ் யூஷுவல் தான் அந்த யூடியூபர் மத்த கட்சியை பத்தி கேட்டதெல்லாம் பேசுவான். வெறும் யூடியூப் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுக்கான தனி ஐடி விங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் நுழைய ஆரம்பிச்சாங்க. டெலிகிராம் குரூப்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க, மீம் பேஜஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க
கட்சி சார்ந்த விடயங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபேக் ஐடிஸ் வச்சு கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க. இப்படி சோஷியல் மீடியா மூலமா மக்களை எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கைஸ், மறுபடியும் ஒரு பின் குறிப்பு, மறுபடியும் நான் நம்ம ஊரை பத்தி பேசல, வெளிநாட்டுல இருக்க கான்ஸ்பிரசியை பத்தி மட்டும் தான் பேசுறேன். ப்ரோ, இதெல்லாம் வெளிநாட்டிலயும் நடக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன எலெக்ஷன் யுஎஸோட போன எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? அதாவது பைடன் ஜெயிச்சாரு, அந்த எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? அவர் ஜெயிச்ச 2 மாசத்துல ஜனவரி 6ஆம் தேதி யுஎஸோட கேபிட்டல் பில்டிங்க கலவரக்காரர்கள் அட்டாக் பண்றாங்க. The time, 12:53. The first Trump supporters reached the barricades set up in front of the Capitol, demanding to be let through. A handful of cops make a brave stand, trying to hold the line, but the angry mob overwhelms them. Hundreds follow, swarming the grounds. Capitol Police are powerless. 1:15, flag-waving Trump loyalists fill the steps and balconies. They even scale the walls. I can see at least half a dozen protesters scaling, literally climbing the walls of the Capitol. The thugs smash windows, using fists and a shield. This guy used a metal barrier on a door. 1:33, they're in. TV anchors watching it unfold live are stunned. It is an absolutely shameful, disgusting situation that we are witnessing. Everybody stay down! Inside the chamber, members of Congress take cover. We were just told that there has been tear gas in the rotunda, and we're being instructed to each of us get gas masks. These are what the escape hoods look like. They're kept under every chair in the event of a chemical attack. Police blockade the door as the mob stalks the corridors. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? அந்த கலவரக்காரர்கள் எல்லாரையுமே ட்விட்டர் மூலமா தூண்டி விட்டுட்டே இருந்தார். I know that everyone here will soon be marching over to the Capitol building to peacefully and patriotically make your voices heard. Today we will see whether Republicans stand strong for integrity. இந்த கலவரம் செய்யறவங்க எல்லாருமே பேட்ரியாட்ஸ், அதாவது தேசப்பற்றுடையவங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் மேல ட்வீட்டா அடிச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துல ட்விட்டரே என்ன பண்ணுச்சுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை ட்விட்டர்ல இருந்து பிளாக் பண்ணுச்சு. இன்னைக்கு அதே ட்விட்டர் எந்த வலைதளத்தால பிளாக் செய்யப்பட்டாரோ அந்த வலைதளத்தையே பயன்படுத்தி மறுபடியும் அமெரிக்காவோட அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் மாறினாருன்றது தான் கான்ஸ்பிரசி தியரி. அதாவது எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கின பிறகு அந்த வலைதளத்துல இருக்க மொத்த டேட்டாவையும் ட்ரம்ப்புக்கு சாதகமா பயன்படுத்தினாரு என்பதுதான். ஐ திங்க் உங்களுக்கே இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல எலான் மஸ்க் தான் டொனால்ட் ட்ரம்போட பிக்கஸ்ட் சப்போர்ட்டர். சோ என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வீக்கா இருக்காரு என்ற டேட்டா எல்லாத்தையும் ட்விட்டர் மூலமா கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து வர சப்போர்ட் ஆர் ஹேட்ரட் போஸ்ட் மூலமா கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ட்ரம்ப்புக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில எல்லாம் அவர் வீக்கா இருக்காருன்னு. சோ அந்த தொகுதிகளை அவரு கான்சென்ட்ரேட் பண்ணி கேம்பெயின் பண்ண முடியும். ட்விட்டர்ல மட்டும் இல்லங்க, பிசிக்கலாவே டைரக்டாவே போய் கேம்பெயின் பண்ண முடியும். இதை தாண்டி என்ன காரணங்களுக்காக அவங்க ட்ரம்பை வெறுக்கிறாங்க என்பதையும் அவங்க போடுற ஸ்டேட்டஸை வச்சும் போஸ்டை வச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியும். சோ அந்த காரணங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவங்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல உடைக்க முடியும். இதை தாண்டி ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதிரான போஸ்டை அதிகமா அவங்க கண்ணில் காட்ட முடியும். ட்ரம்புக்கு ஆதரவான போஸ்டையும் ட்வீட்ஸையும் அவங்க கண்ணில் காட்ட வைக்க முடியும். அண்ட் ட்ரம்ப் சைடு ஏதாவது தவறு இருந்தா அந்த ட்வீட்ஸ் ட்ரெண்ட் ஆனா அதையும் பிளாக் பண்ண முடியும், ஆர் ட்ரெண்ட் ஆகிறத தடுக்க முடியும். ஆக்சுவலா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் சோஷியல் மீடியாக்குள்ள ஒரு ஐடி விங்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி ஐடி விங்கா மாத்தி வச்சிருக்காரு எலான் மஸ்க்னு சொல்றாங்க. சரி, இதனால அவருக்கு என்ன லாபம்? எலான் மஸ்க் ஒரு பிசினஸ் மேன் தானே. அவருக்கும் பாலிடிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ்க்கும் பிசினஸ் மேனுக்கும் தாங்க அதிக சம்பந்தமே இருக்கு. யூசுவலா மக்களுக்கும் பாலிடிக்ஸுக்கும் தான் அதிக சம்பந்தம் இருக்கணும். ஆனா மக்கள்லாம் பாலிடிக்ஸை விட்டு ஒதுங்கி போனதுனால பிசினஸ் மேனும் பொலிட்டீஷியன்ஸும் தான் அதிக கனெக்டடா இருக்காங்க. ஏன் இவங்க 2 பேரும் அதிக கனெக்டடா இருக்காங்க? ஏன்னா பிசினஸ் மேனுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் யாரால வளைக்க முடியும்? பொலிட்டீஷியன்ஸால தான் வளைக்க முடியும். அவங்க பிசினஸ் மேனுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்டோட லாஸையே மாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் ட்ரை பண்ற விஷயங்கள்லாம் பாருங்களேன். ஸ்பேஸ் எக்ஸ் மார்ஸ்ல மக்களை குடியமர்த்தணும், நியூராலிங்க் மக்களோட மூளைக்குள்ள ஒரு பிரெயின் சிப்பை வைக்கணும். இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை கையாளும் போது அதற்கு
நிறைய கவர்மெண்டோட அப்ரூவல்ஸ் தேவைப்படும். இங்க நார்மலா எல்லாரும் பண்ற பிசினஸ் பண்ணுனாலே 1008 கண்டிஷன் இருக்கு, 1008 அப்ரூவல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி டோட்டலா கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு பிசினஸ் ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணும் போது அதுக்கு ஆப்வியஸா அதிகப்படியான கவர்மெண்டோட சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதற்கு தான் எலான் மஸ்க் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யறாரு என்பது ஒன் மோர் தியரி. அண்ட் ஆப்வியஸா வித்தியாசமான பிசினஸ்லாம் விட்டுருங்க, நார்மலா அவரோட எக்ஸிஸ்டிங் பிசினஸே நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஹி இஸ் ஸ்ட்ராங்லி டைட் அப் வித் பொலிட்டிஷியன். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஜெயிச்ச உடனே ஜெயிச்ச செய்தி காதுல விழுந்த உடனே ட்ரம்ப் என்னமா எலான் மஸ்க புகழ்ந்தாருன்னு, ஸ்பேஸ் எக்ஸை புகழ்ந்தாருன்னு. So I took the phone down and I'm looking at the screen. I'm seeing this crazy thing that's going around and coming down. It looks like it's going to crash into the gantry. And I said, oh no. And I said, do me a favor, do you mind holding for a couple of minutes? I want to see this. I thought it was a space age movie or something. I put the phone down. Bad part, I didn't pick it up for 45 minutes and he was holding. But this spaceship came down and I saw those engines firing and it looked like it was over. It was going to smash. And then I saw the fire pour out from the left side and it put it straight. And it came down so gently and then it wrapped those arms around it and it held it. And just like you hold your baby at night, your little baby. And it was a beautiful thing to see. And I called Elon. I said, Elon, was that you? He said, yes, it was. I said, who else can do that? Can Russia do it? No. Can China do it? No. Can the United States do it other than you? No. Nobody can do that. I said, that's why I love you, Elon. That's great. அண்ட் ட்ரம்ப் இன்னும் பதவி ஏற்கவே இல்லை, அதுக்குள்ளேயே எலான் மஸ்கோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா கனடாவோட பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடோவோட ரெசிக்னேஷனுக்கு எலான் மஸ்க் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை தாண்டி இவர் ஜஸ்டின் ட்ரூடோவை எக்ஸ் வலைதளத்துல கலாய்ச்சிட்டும் இருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க, பதவி கையில வரதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம்னா பதவி வந்த பிறகு எப்படி இருக்குன்றதுதான் பல வெளிநாட்டினரோட எண்ணங்களா இருக்கு. அதனால நிறைய பேர் இப்ப இல்லைங்க, ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே ட்விட்டரை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இனிமேல் தான் தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் வருங்காலத்துல என்னென்னலாம் பண்றாங்கன்னு, என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து விடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி என்னத்தை தான் பண்றாங்கன்னு வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.